ஆமாங்க, இது என்ன சத்தம்? அபிஜித்! 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 அபிஜித் சார்! ஜாக்கிரதை! அபிஜித் சார்! அபிஜித்! சார்! சார்! தயா சார் இங்க இருக்காரு. தயா, கொஞ்சம் மெதுவா, கொஞ்சம் பொறுமையா. தயா! தயா சார்! தயா! தயா சார்! சீக்கிரம் அவனை வெளியே எடுக்க. சீக்கிரம் எடுக்க வெளியில. ஜாக்கிரதை. தூக்குங்க. மெதுவா. பார்த்து மெதுவா. கால மெதுவா மேல வை. சார், சார், தயா சாருக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு? இங்க எலும்பு உடைஞ்சிருக்கு, லங்ஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. எதுவும் பேசாத, ஏதாவது சீக்கிரமா பண்ணு. எமர்ஜென்சி ப்ராசஸ் தேவைப்படுது. இங்க இப்ப அவருக்கு என்ன வேணும்? சீக்கிரமா எனக்கு அந்த பெரிய ஊசியை கொடு. தயா சார், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஒண்ணும் இல்ல. தயா, தயா, மைக்கு தெளிஞ்சிருச்சு. தயா, சரி, ஓகே, இவ குணமாயிருவாள். கண்டிப்பா குணமாயிடுவான். லங்ஸ்ல சில எலும்புகள் உடைஞ்சதுனால அங்க காத்து சேர்ந்துருக்கு. அதனால அது அவனுக்கு பிரஷரை கொடுக்குது. அதனால தான் அவனால மூச்சு விட முடியல. இப்ப குணமாயிடுவான் பாஸ். சலோகி, உண்மையாவே நீ கலக்கிட்ட? இல்ல பாஸ், நான் ஒன்னும் கலக்கல. இது என்னோட டியூட்டி. அதோட தயாவை நம்ம எப்படி இழக்க முடியும்? தயா, யூ வில் பி ஆல் ரைட். ஏய் தயா, அசையாத அசையாத. அங்க சேஃப் சேஃப் சேஃப்ல பாடி. தயா, அந்த பாடியை பாத்துக்கலாம், நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஆனா நீ அசையாத. சார், அபிஜித் எங்க? அபிஜித்? தயா, அபிஜித் நல்லா இருக்கா? அபிஜித் எதுவும் ஆகல. ஒண்ணும் ஆகல. சலோகி, சீக்கிரமா ஏதாவது பண்ணி இவனுக்கு ஹாஸ்பிடல் நான் பாக்குறேன். உடனே எடுத்துட்டு போ. மெதுவா வாங்க. அந்த பாக்ஸ் எடுங்க. பார்த்து பார்த்து தூக்குங்க. தயா, மெதுவா மெதுவா எடுத்துட்டு போங்க. மெதுவா எடுங்க. பார்த்து போங்க. கல்லெல்லாம் இருக்கு, பத்திரமா கூட்டிட்டு போகணும்.
சார் ப்ளீஸ் சார் நீங்க படுத்துருங்க சார் ப்ளீஸ் நீங்க பாருங்களேன் சார் சார் வாங்க சார் பாருங்க சார் இவங்க ரெண்டு பேரும் உடனே ஃபார்மா சென்டர் கூட்டிட்டு போங்க. டாக்டர் சார் நான் எங்கேயும் போக மாட்டேன். நானும் எங்கேயும் போக மாட்டேன் டாக்டர். டேய் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கடா, ரொம்ப ஆழமா அடிபட்டு இருக்கு. இந்த நிலைமையில நீங்க நடந்து போக கூடாது. நீங்க ஓய்வு எடுத்து தான் ஆகணும். ஐயோ தாரிகா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அபிஜித் பார்த்தல இதுதான் உன்னோட ப்ராப்ளம். அபிஜித் உங்க ஷோல்டர்ல இருக்கிற எலும்பு டிஸ்லோகேட் ஆயிருக்கு. அப்படியா? அப்ப எதையாவது வச்சு இத கட்டலாம்ல? அதெல்லாம் முடியாது. ஐயோ சார், அங்க பில்டிங்கே விழுந்து கிடக்குது. அங்க எத்தனை உசுர் காப்பாத்துறதுக்காக வெயிட் பண்ணதுன்னு தெரியல. நாங்க போய் ஆகணும் சார். எங்களை விடுங்க டாக்டர். நாங்க ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டோம். எங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை இங்கே பண்ணிருங்க. ஐயா நான் சொன்னா ஏன் அடங்க மாட்டேன்றீங்க? உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, நீங்க ஹாஸ்பிடல் போய் தான் ஆகணும். சார் நான் சொல்றத கேளுங்க. இவரோட ரிப் ஒன்னும் உடைஞ்சிருக்கு, அதோட கால்லையும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஒன்னு பண்ணுங்க டாக்டர், என்னோட கால்ல ஒரு டேப்பை போட்டு விடுங்க. அதை மட்டும் போட்டாலே போதும். ட்ரீட்மெண்ட்ல அப்புறமேட்டு பாத்துக்கலாம் டாக்டர். தயா நீ டாக்டரா நான் டாக்டரா? எனக்கே புத்திமதி சொல்றேன். நீ பாருங்க, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க. இப்போதைக்கு எங்களை விடுங்க. அட இவனுக்கு தெரிஞ்ச மாட்டானுங்க. கட்டுங்க மேல. தேவையில்லாம சும்மா இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. முதல்ல இவனை தூக்குங்க, ஆம்புலன்ஸ் கொண்டு போங்க. பாத்து. சார் நல்லா இருக்கீங்களா சார்? சார் எந்திரிக்காதீங்க சார். சார் இந்த டாக்டர் எங்க போனாரு? என்ன படுக்க வச்சுட்டு அப்படியே போயிட்டாரு. சார் சலோங்கி சார் என்ன அனுப்பியிருக்காரு. நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணுமா? ஏன்னா இப்போ உங்களால நடக்கவே முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும். வாங்க. பங்கஜ் எனக்கு புரிய வைக்காத. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். டாக்டர் எங்க? சார் அவர் தான் சொன்னார் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணுமா. ஏன்னா அங்கதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா. இங்க போனீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் மேற்கொண்டு அடிபடுமா. சார் சார் வேணாம் சார், நான் சலோங்கி சார் அனுப்புறேன். இப்போ ஓகேவா? சரி பாத்துப்பா. ஓகே தேங்க்யூ. போங்க. பார்த்து ஜாக்கிரதை. ஐயா சார் 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 பங்கஜ் என்னாச்சு டாக்டர் சார்? நீங்களே போய் அவருக்கு புரிய வைங்க. என்னை எட்டி உதைச்சிட்டாரு. இவங்களுக்கு கடவுளால கூட புரிய வைக்க முடியாது. என்ன பண்றது? சரி சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்ஜெக்ஷன். சரியாயிடும். அட இவன் எங்க போனா? ஏய் நீ எங்க இருக்க? ஏய் இங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓட முடியாது. வெளியே வா. ஏய் வெளியே வா. மரியாதையா வெளியே வா. இங்க இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. உனக்கு என்ன பத்தி தெரியாது. ஏய் வெளியே வா. உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டாத. ஏய் வான்னு சொல்றல. ஏய் உன்ன இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு டெட் பாடி எப்படி நடந்திருக்குது? சரி அந்த ஆள் யாரு சார்? அப்படி அந்த பாடியில என்ன இருக்குன்னு இந்த சேஃப்குள்ள மறைச்சிருக்காங்க. அதுதான் புரியலையே சார். சார் இவர் தான் பில்டர். இவர் தான் இந்த பில்டிங்கை கட்டினாரு. உனக்கு வெக்கமா இல்ல? உன்னதான் கேக்குறேன். மக்கள் உயிரோட நீங்க விளையாடுறீங்க. மட்டமான பொருளை பயன்படுத்தி இந்த பில்டிங்கை கட்டுவீங்களா? நான் நல்ல பொருட்களை யூஸ் பண்ணி தான் பில்டிங்கை கட்டினேன். எங்க கிட்ட கவர்மெண்ட். நீ யாரா? சார் நான் இவரோட அசிஸ்டன்ட். சார் நான் சொல்ல வந்தது, எங்ககிட்ட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கூட இருக்கு. அந்த சர்டிஃபிகேட் படி பில்டிங்கோட பேஸ் கரெக்டாக தான் இருக்கு. கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கையில் இருக்கு. ஆனா நீங்க கட்டின லட்சணம் இதுதானா? சார் ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்களா? போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அதான் சார், அது பிளாஸ்டர் போட்டிருக்குல்ல. எவன் சொன்னது? யார் சொன்னது? சலோங்கி சார் கிட்ட பேசியாச்சு சார். நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டாரு. சாலுங்கிய சொன்னா? சாலுங்கிய என்ன பைத்தியமா? இந்த பில்டிங் இதை நீ யாருக்கு வித்த? சார் ஒரு புரோக்கர் மூலமா ஓஷன் என்டர்பிரைசஸ் கம்பெனிக்கு வித்தோம் 6 மாசத்துக்கு முன்னாடி. சரி கம்பெனியோட ஓனர் டைரக்டர் சந்திக்கலையா?
சார் மை காட், இதுக்குள்ள சுரங்கமே இருக்க. சார் இதனால தான் பில்டிங்கோட பேஸ்மெண்ட் வீக் ஆயிருக்கு. இந்த சுரங்கத்தில் ஏதோ பாம்பை வெடிக்க வச்சு இந்த பில்டிங்கை தகர்த்துருக்காங்க. ஆனா பில்டிங்குள்ள எதுக்கு சுரங்கத்தை கட்டணும்? ஓஷன் கம்பெனின்னு ஏதோ பேர் வச்சிருக்காங்க, ஆனால் அது கம்பெனி இல்லை. உள்ள ஆபத்தான காரியங்கள் நடக்குது. அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த சுரங்கம் எங்கே போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெடியா? அதையும் பார்த்துடலாம். என்ன பார்க்க போறீங்க? நீங்க 2 பேரும் போக கூடாது. இந்த நிலைமையில போவீங்க கூடாது. மத்தவங்க போகட்டும், நீங்க இருங்க. என்ன சார் நீங்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். இந்த பாருங்க, பிளாஸ்டர்லாம் ஒட்டி இருக்கு. நாங்க பாத்துக்கிறோம் சார். நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். நாங்கள் போய் பார்க்குறோம் சார். ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? சார் சரி போங்க, ஆனா ஜாக்கிரதை, பத்திரமா இறங்கணும். எஸ் சார். இந்த டார்ச் எடுத்துட்டு வா. சார் நம்ப முடியல, சிட்டிக்கு நடுவுல இவ்ளோ பெரிய சுரங்கத்தை கட்டியிருக்காங்க. இதோ இந்த வயரை பாத்தியா? இங்க லைட்டுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. எவன் இந்த சுரங்கத்தை கட்டியிருக்கானோ நல்ல பிளானிங்கோட தான் கட்டியிருக்கான். லைட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஆனா எதுவும் ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதை பண்ணி முடிக்க மாசக்கணக்காக இருக்கும்ல. சார் ஜாக்கிரதா. இங்கெல்லாம் கொஞ்சம் ஈரமா இருக்கு. அதாவது இந்த சுரங்கம் இருக்கு, ஒரு வேலை டைரக்டா சி வேலை கனெக்ட் ஆகுதா, கடல் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி நடந்தது? அதிர்ச்சியா இருக்கே. நான் எங்க தப்பு பண்ணேன்? இவன் எப்படி சாக முடியும்? இம்பாசிபிள். ஒரு நிமிஷம், இவனை இங்கேயே விட்டுருங்க, நீங்க போங்க. சரிங்க சார். சரி, ஓகே சார். என்னாச்சு சார்? தாரிகா, இதை கவனிக்கிறியா? இந்த அடையாளத்தை பாரு. இதோ இங்கேயும் கவனி, கழுத்துலயும் இருக்கு. ஆமா சார். இதுதான் விஷயம் தாரிகா. இப்ப எனக்கு எல்லாம் புரியுது.
இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த ரெண்டு வழியில நம்ம எந்த வழியில போகணும்? ரொம்ப ஆழமா தெரியுது. எதுலயாச்சும் போய் தான் ஆகணும். ஆனா சார், இந்த சுரங்கம் இவ்வளவு நீளமா இருக்கே. இப்ப நம்ம திரும்பி போகணும்னா நம்ம வழி தவற வாய்ப்பு இருக்கு இல்லையா? மார்க் பண்ணிட்டே போலாம். பாஸ் பாஸ், ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். என்ன சாலுங்கை? பாஸ், அஜய்க்கு சாதாரணமா அடிபட்டதுனால உயிர் போகலங்கிறத நான் கண்டுபிடிச்சாச்சு. விஷயம் வேற என்னவோ இருக்கு. இவனோட உடம்புல மிக ஸ்ட்ராங்கான விஷத்தை செலுத்தி இருக்காங்க. அதுக்கு பேரு வெர்டிம். இங்க பாருங்க. வெர்டிம்? சலுங்கை, முழு நம்பிக்கையில தான் சொல்றியா? வெற்றி விஷத்தை உடம்புல செலுத்தின அடையாளமா இது? கண்டிப்பா பாஸ். சார், என்ன இந்த விஷம் 15 நிமிஷத்துல உயிரை கொல்லும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அஜய்க்கு யாரும் இந்த விஷத்தை கொடுத்துருக்காங்க சார். சார், எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருந்தது. நம்ம கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணான். அதுக்கு முன்னாடி யாரும் அவனுக்கு விஷம் கொடுத்துட்டாங்க. இது எப்படி நடந்தது? நாம இங்க தானே இருக்கோம். நாம இருக்கும்போது ஒருத்த உள்ள வந்து எப்படி விஷத்தை கொடுத்துருப்பா? ஆனா சார், இந்த இடத்துல நாங்க அப்புறம் ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸை தாண்டி வெளியே இருந்து யாரும் வரலையே சார். ஒருத்த ரெஸ்கியூ ஒர்க்கர் இருந்தா ஒரு நிமிஷம். ஆல் ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ் இங்க வாங்க. வாங்க, எல்லாரும் வாங்க. லைன்ல நில்லுங்க. வாங்க சீக்கிரம். மொத்தமா நீங்க இத்தனை பேர் தான் இருக்கீங்களா? ஆமாங்க சார், நாங்க 5 பேர் தான் இருந்தோம். 5 பேர் இல்ல, இன்னொருத்த இருந்தானே. இன்னொருத்த இருந்தான், உயரமா ஸ்ட்ராங்கா இருந்தானே. எங்க அவன்? எங்க போனா? எப்படி எஸ்கேப் ஆனவன்? ஒருவேளை அந்த ஆளு ரெஸ்கியூ டீமோட யூனிஃபார்ம் போட்டுட்டு இங்க வந்து வெர்டிம் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கணும். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி விஷம் கொடுத்தான்னா இந்நேரம் இங்கிருந்து போயிருக்கணும் சார். இந்த 15 நிமிஷத்துல அவன் எவ்வளவு தூரம் தான் போயிருப்பா? அவனை தேடி கண்டுபிடிச்சு தான் ஆகணும். எல்லாரும் கிளம்புங்க, போங்க. சார், ஒரு மாதிரி மூச்சு முட்டுது சார். தயா, ஆக்சிஜன் லெவல் குறையுதில்ல, அதனால மூச்சு முட்டை தான் செய்யும். மூச்சு விட கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாங்க, இது என்ன சத்தம்? அபிஜித்! 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 அபிஜித் சார்! ஜாக்கிரதை! அபிஜித் சார்! அபிஜித்! சார்!
அபிஜித், ஸ்ரேயா, 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 உனக்கு ஒன்றும் ஆகல? இந்திரி பார்த்து. அபிஜித் எங்க? அபிஜித், அபிஜித், அபிஜித் சார், அபிஜித் எங்க இருக்க? அபிஜித் சார், அபிஜித் சார், அபிஜித், அபிஜித், அபிஜித் சார், எங்க போனா? அபிஜித், சார், சார், அபிஜித் சார் இங்கேயும் இல்ல. இங்க இல்லையா? சார், சார், இந்த தண்ணியோட ஃப்ளோ வந்துச்சுல்ல, அப்ப நம்ம கூட தானே இருந்தாரு. ஒருவேளை தண்ணியோட ஃபோர்ஸ்ல சுரங்கத்தோட வேற பாதையில போயிட்டானா? வா போய் பார்க்கலாம். வாங்க சார், எல்லாம் சூடாக இருக்கு. தெரியும். நாங்கள் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் அவரை பார்த்துருக்கலாம். ஆமாம், யார் அவன்? உயரமா தடியா இருந்தான். அவன் இந்த ஒர்க்கர்ஸ்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான். அந்த மாதிரியான ஆள் இந்த பக்கம் வந்து போனதை நீ பாத்தியா? ஆமாம் மேடம், அந்த மாதிரி ஒரு ஆளை நானும் பார்த்தேன். அவன் இங்கேருந்து ஓடி அந்த பக்கமாக போனதை பார்த்தேன். அந்த பக்கமா? ஆமாங்க. வாங்க. இங்க வேற வழியே இல்ல. அப்ப எங்க போனா? இங்கே வந்து ஒளிய கூட இடம் இல்லை. ஓ, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இந்த வழியா தான் திரும்பி போயிருக்கணும். வாங்க போலாம். பிரதர், சொல்லுங்க. நீங்க எந்த ஆளை பாத்தீங்களோ, வேற கலர் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அந்த ஆள் இந்த பக்கமா போனதை நீங்க பாத்தீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை மேடம், திரும்ப நான் அந்த ஆளை பார்க்கவே இல்லை. ஆனால் அங்கே ரெட் கலரில் ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தது. அந்த ஆள் அந்த பக்கமாக போனால, அதுக்கப்புறமா அந்த மோட்டார் சைக்கிள் இங்கேருந்து போயிடுச்சு. சரி, அந்த பைக்கோட நம்பரை பாத்தியா? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதோட நம்பர்லாம் தெரியாதுங்க. சரி, பரவாயில்ல, மற்றதை நாம பார்த்துக்கலாம். யார் அது?
யாருங்க? யார் யாங்க? தயா, யார் அது? ஆ? யார் அது? யார் நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அடிக்காதீங்க, என்ன போக விடுங்க, என்ன கொன்னுடாதீங்க. எழுந்துடா, வாடா. ஏய், இங்க பாரு, நீ பயப்படாத. நான் சிஐடி ஆஃபீஸர். உன்னை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரி, நீ 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 எங்க என்னடா பண்ணிட்டு இருந்த? நான் வந்து 2 நாளா எதுவுமே சாப்பிடல. நான் இங்கேருந்து ஓடிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்ன கொன்னுடுவாங்க. யாரா? இத பாரு, யாரு கொல்லுவாங்க? யாருன்னு சொல்றா? அவங்க கொன்னுடுவாங்க. யாரு? யாரு? யாரு அவங்கள? யாருன்னு சொல்றா? அவங்க 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 என்ன கொன்னுடுவாங்க. நானும் இறந்து போயிடுவேன். நான் இங்க வசமா மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்கடா. நீ என் கூட வா. வா வா வா. மெதுவா வா. வாடா வா. தயா, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? நாங்க இருந்து தப்பிச்சது தெரிஞ்சிருச்சோ? ப்ளீஸ் நிப்பாட்டுங்க. வண்டி நிறுத்துங்க, 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 தயவு செஞ்சு நிறுத்துங்க. God, வண்டியை நிப்பாட்டுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துங்களேன், ப்ளீஸ். அட மேடம், என்ன பண்றீங்க? ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க போன் எனக்கு யூஸ் பண்ண கொடுங்களேன். ஒரு நிமிஷம், இதோ கொடுக்குறேன். இந்தாங்க. தேங்க்யூ. ஹலோ ஹலோ சமீர், சமீர், நான் சஞ்சனா பேசுறேன். சமீர் இல்ல, சமீர் இப்போ எங்க விருந்தாளி. அவனால இப்போ உங்ககிட்ட பேச முடியாது. நீ ஓடி போயிட்டல்ல, அதனால நாங்க உன் பிரதரை தூக்கிட்டோம். ஏன் சமீர், நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல, இனிமேதான் நாங்க பண்ண போறோம். இந்தா பேசு. சமீர், சமீர். சஞ்சனா, சஞ்சனா, இவன் பேச்ச கேட்காத. நீ முதல்ல உன்னை காப்பாத்திக்கோ. சமீர், 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 நீ எப்படி இருக்க? அவங்க உன்னை என்ன பண்ணாங்க சமீர்? சமீர், இத பாரு, உனக்கு உன் பிரதர் மேல அன்பு இருந்தா ஜிபி ரோடுக்கு வந்து
பிரீஃப் கேஸோட. இங்க பாரு, என் அண்ணனை எதுவும் பண்ணாத, நானே அங்க வரேன். ஞாபகம் வச்சுக்கோ, புத்திசாலித்தனத்தை காட்டிடாத. போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு உன் பிரதருடைய பாடி தான் கிடைக்கும். ஹலோ 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 மேடம், போனை கொடுங்க. மை காட், இவ்வளவு ஆபத்தான விஷயங்களா? இந்த ஓஷன் என்டர்பிரைசஸ் கம்பெனி இந்த பிசினஸும் பண்றாங்களா? ஆர்ம்ஸ் ஸ்மக்லிங். இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் பார்த்தா கண்டிப்பா இத ஏதாவது குடோன்லயோ வேர் ஹவுஸ்லயோ தான் வச்சிருக்கணும். சார், சேஃப்ல இறந்து போன அந்த ஆளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கணும். அதாவது இந்த கம்பெனி என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அவர் எல்லாத்தையும் அப்படியே போட்டோ எடுத்திருக்காரு. அதோட இந்த ஆளு இந்த கம்பெனிக்கு எதிராக ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிருக்கணும். கரெக்ட் தான். அதனால தான் பாவம் செத்து போயிட்டா. அஜய், ஒரு நிமிஷம். நான் சாகும்போது அஜய் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணா. ஆமா, ஏதோ சொல்ல வந்தானே. ஆமா, என்னமோ சொல்ல வந்தா. அது ஜேபி சொன்னான். அதோட சார், சொல்றதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். ஜேபி, இந்த ஜேபி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்குமோ? அப்படி இருக்கல. அந்த இடத்துல நிறைய கோடவுன்ஸ் அப்புறம் வேர் ஹவுசஸ் எல்லாம் மூடி இருக்கும். அதுவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜேபி இண்டஸ்ட்ரியல் ஏரியா. எல்லாம் சரியாயிடும்டா. என்ற ஒரு விஷயம் சொல்லு. நீ இங்க எப்படிடா வந்த? 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தகவல் கிடைச்சது. சிட்டியில் வேலை இருக்கிறது தெரிஞ்சது. அதுல நிறைய பணம் கிடைக்குமா? சரி, சொல்றா. இந்த இன்ஃபர்மேஷனை யார் கொடுத்தா? ஒரு ஃப்ரெண்டு சொன்னான். நானும் அதை நம்பி டவுனுக்கு வந்துட்டேன். நிறைய பேரோட எங்க 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. சரி, சுரங்கம் தோன்ற வேலையில எங்களை சேர்த்து விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியே போயிடலாம். சரி, எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நிறைய பேர் இருந்தோம். அதுல சில பேர் கஷ்டமான வேலை, அதோட கஷ்டங்களை தாங்காம இறந்து போயிட்டாங்க. பல நாட்கள் ஆகுது. நாங்க வெளிச்சத்தை கண்ணால பார்க்கவே இல்லை. பயப்பட வேண்டாம். சரி, இன்னொரு விஷயம் சொல்லு. இந்த இடத்துல அவங்க என்ன வேலை பார்த்தாங்க? அது தெரியல சார். இந்த இடத்துக்கு பாக்ஸா என்னென்னமோ வரும். அப்படியா? அப்புறம் அவங்க உங்களை எல்லாரும் எங்க வச்சிருந்தாங்க? இங்கேதான் சுரங்கத்துல கிடைச்ச இடத்துல படுத்து தூங்குவோம். ஆனா இப்ப நான் வழி தவறி வந்துட்டேன். வல்லப்படாத, வெளியே போயிடலாம். புரியுதா? தைரியமாடுறா. என்னது? என்ன நடக்குது சார்? போயிடலாம். வா, போயிடலாம். சார், பயமா இருக்கு சார். தள்ளி போடா. சார், போயிடலாம் சார். சார், ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. பயப்படாதடா, வா.
தயா தயா